வரலாற்று சாதனை படைத்தார் விஜய். தமிழகம் முழுதும் ஒலித்த விசில் சத்தம் திராவிட அரசியல்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்துள்ளது. உலக தமிழ் சொந்தங்களை, இது சிங்கப்பூரின் ஒரே தமிழ் நாளிதழான தமிழ் முரசு வழங்கும் தேர்தல் திருவிழா 2026. கதாநாயகர் முதல்வராக மாறுவது திரைப்படங்களில் நடந்தேறி இருக்கிறது. ஆனால் இன்று தமிழ்நாட்டு வரைபடம் இதுவரை அரசியல் திரையில் கண்டிராத திரைப்பட காட்சியால் திகைத்து போய் நிற்கிறது. அரசியல் அனுபவமே இல்லாத ஒருவர், அனைத்து தொகுதிகளுக்கும் பரப்புரை கூட செய்ய செல்லாத ஒருவர், நடப்பில் இருக்கும் முதல்வர், சபாநாயகர் முதல் முக்கிய இலாக்காக்களை நிர்வகித்து வந்த அமைச்சர்கள் என பலரையும் தோற்கடிக்க வைத்திருப்பது இதுவரை இந்திய அரசியலே கண்டிராத புரட்சி என்றால் அது மிகையாகாது. வீதிகளில் பார்த்த ஆதரவு வாக்குகளாக மாறாது என்று பரவலாக பேசப்பட்டு வந்த நிலையில், சத்தமே இல்லாமல் சாதித்து சட்டமன்ற தேர்தலில் முதலிடத்தில் வந்துள்ளார் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய். இவரின் பெரும்பாலான வெற்றி வேட்பாளர்கள் ஒரே நாள் இரவில் வேட்பாளராகி இன்று எம்எல்ஏக்களாகவும் மாறிவிட்டனர். கூட்டணி கட்சிகளின் தயவில்லாமல் தன்னந்தனியாக களம் கண்ட தாவேகா ஏறத்தாழ அரை நூற்றாண்டுகளுக்கு பிறகு தமிழகம் முழுவதும் பதிவான வாக்குகளில் சுமார் 1.6 கோடி வாக்குகளை பெற்று சாதனை படைத்துள்ளது. இதற்கிடையே இந்த எதிர்பாராத தோல்வி குறித்து கருத்துரைத்த துணை முதல்வர் திரு உதயநிதி ஸ்டாலின், மக்கள் தீர்ப்பை ஏற்றுக்கொள்வதாகவும் வெற்றிக்காக உழைத்த கட்சியினருக்கு நன்றி என்றும் கூறியிருக்கிறார். இதற்கிடையே விஜய் பெற்றுள்ள இந்த விஸ்வரூப வெற்றியால் காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணியில் இருந்து வெளியேறக்கூடும் என்ற தகவலும் உலா வருகிறது. ஏறத்தாழ 1 கோடிக்கும் அதிகமான வாக்குகளை பெற்று 100 தொகுதிகளுக்கு மேல் கைப்பற்றியுள்ள தாவேகா தனி பெரும்பான்மைக்கு தேவையான 118 இடங்களை பெற தவறிவிட்டது. இதனால் ஏற்கனவே கூறியபடி தமிழகத்தில் தொங்கு சட்டமன்றம் ஏற்படும் நிலை உருவாகியுள்ளது. நாடு சுதந்திரம் பெற்ற பிறகு காங்கிரஸ் கட்சி ஆண்டு வந்த தமிழகத்தில் இதுவரை மாறி மாறி ஆட்சி செய்து வந்த திராவிட கட்சிகளின் கரங்களிலிருந்து ஏறத்தாழ 60 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ்நாட்டை தன்வசப்படுத்தியுள்ளது விஜயின் தாவேகா. இந்த சூழ்நிலையில்தான் தாவேகாவுடன் கரம் கோர்த்து ஆட்சி அமைக்க பாமக, காங்கிரஸ், பாஜக, அதிமுக என முக்கிய கட்சிகள் தூதுவிடலாம் என்ற நிலையில் விஜய் அலை அடுத்து நிகழ்த்த போகும் அந்த முக்கிய மாற்றம் என்ன? முதலிடம் பிடித்த விஜய் தமிழக முதல்வராகவும் பதவியேற்பாரா? சட்டமன்றத்திலும் விசில் சத்தம் கேட்குமா? காத்திருப்போம். இந்த காணொளி செய்தி வடிவிலும் இடம்பெற்றிருக்கிறது. இதுபோன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் முரசு செயலியை பதிவிறக்கம் செய்யுங்கள். தமிழ் முரசுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். நாளை மற்றொரு தேர்தல் திருவிழாவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அப்பொழுது ஒருவேளை தமிழகத்தின் அடுத்த முதல்வர் யார் என்ற தகவல் நம் கரத்தில் இருக்கலாம். உலக தமிழ் சொந்தங்களே, தமிழ் முரசுக்காக இளவரசி ஸ்டீஃபன். நன்றி, வணக்கம்.